இன்றைக்கி டே 2. நான் மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டேன். நீங்கள் வேணும்னா ஜீரக தண்ணி கூட குடிச்சிக்கலாம். பச்சை பயிர் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8:30க்கெலாம் அசோக் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அவரை ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு கை மட்டும் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். மார்னிங் அப்படியே டிவி பார்த்துட்டே எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு பப்பாளியும் 5 பாதாம் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு காலிஃப்ளவர் கிரேவியும் கொஞ்சமாக எக் ரைஸும் தான் பண்ணேன். என் பையனுக்கு எக் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு ஈவினிங் நேற்று காய போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வெளியில் கிடந்தது. அதை 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஈவினிங் ஆனதும் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நைட்டு டின்னர் சமைக்க ரெடி ஆகிட்டேன். இந்த டைம் மார்க்கெட்லேருந்து முழுசாகவே பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பரங்கிக்காய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை நான் அவ்வளோ வீக்காக இருக்கானான்னு எனக்கு தெரியலைங்க. இந்த பரங்கிக்காய் கட் பண்ண எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்தால் சோதனைன்ற மாதிரி ஒரு கத்திக்கு 2 கத்தி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியும் என்னால் அதை கட் பண்ணவே முடியல. ஃபைனலாக அதை நானே கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதை கட் பண்ணி முடிக்கும்போது நான் பெருசாக ஏதோ சாதித்தது மாதிரி எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நைட்டுக்கு கொஞ்சமாக பரங்கிக்காய் பொரியலும் ஒரு பிரெட் ஆம்லெட்டும் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு நம்ம டே 3 வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.